எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக நீயும், உனக்காக நானும், எனக்காக நீயும், உனக்காக நானும் வாழ்கின்ற வாழ்வே சுகம்தானே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை, உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. மலர்
மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे
परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 30/12/25 டிசம்பர் மாதம் முடிய போகுது, ஜனவரி துவங்க போகுது. ஆகையினால ஜனவரி மாதம்னாலே அவ்யக்த மாதம். பிரம்மா பாபாவினுடைய தாரணை எதுவாக இருந்தது, பிரம்மா பாபாவினுடைய அனுபவங்கள் எப்படியெல்லாம் பாபா செஞ்சார், இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒவ்வொரு சொரூபத்தினுடைய பயிற்சியை செய்யக்கூடிய மாதத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இப்போலேருந்து நம்ம அந்தர்முகத்தாங்கிற குகைக்குள்ளே இருக்கணும். பிரம்மா பாப் சமான் ஃபரிஷ்தாகணும். என்ன டைம் நெருங்கிடுச்சு. நேரம் நிறைய எச்சரிக்கை கொடுக்குது, அறிக்கை கொடுக்குது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நாமும் அதுக்கு தயாராகணும் இல்லையா? பாபா இன்னைக்கு முரளியில் ஹானஸ்டாக இருங்க, நம்பகமாக நேர்மையாக இருங்க. இதுதான் பிராமணர்களுடைய பேசிக்குங்கிறார் பாபா. ஃபவுண்டேஷன் இதுதான். யார் பாபாவுக்கு நம்பிக்கையான குழந்தைகளோ நேர்மையான குழந்தைகளோ அந்த குழந்தைகளை பாபா நினைவு செய்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். சக நம்ம எல்லாருமே பல பிறவிகள் எடுத்து தேடுதலோடு தான் பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். யாரை தேடினோம், எதற்காக நம்ம வாழ்க்கையை இவ்வளோ காலங்கள் வாழ்ந்தோம், என்ன பர்பஸ், அதை அடைஞ்சிட்டோம். அதனால் இனி நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஈர்ப்பு இல்லை. நம்ம விடுபட்ட நிலையினுடைய அனுபவத்தை நம்ம செய்யணும். முரளியினுடைய தலைப்பும் मीठे बच्चे पापों से हल्का होने लिए वफादार हॉनेस्ट बन अपनी कर्म कहानी बाप को लिख कर दो तो क्षमा हो जाएगी. இனிமையான குழந்தைகளே, பாவங்களிலிருந்து நம்ம செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய அல்ல இந்த பிறவியினுடைய பாவங்களிலிருந்து நம்ம இலகுவாக மாறுவதற்கு பாபா சொல்கிறாரு, நம்பிக்கையானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்து தனது செயலை பற்றிய நம்மளுடைய கர்மத்தின் வரலாறு கதையை பாபாவுக்கு எழுதி கொடுங்க. அதில் அப்பொழுது பாபா மன்னிப்பு கொடுத்து விடுவார், மன்னிப்பு கிடைத்துவிடும். என்னெல்லாம் நம்ம தவறு செஞ்சுருக்கோமோ எல்லாமே எழுதி கொடுக்கணும் பாபாவுக்கு. கேள்வி, संगम युग पर तुम बच्चे कौन सा बीज नहीं बोग सकते? சங்கம யுகத்தில் எந்த ஒரு விதையை நீங்கள் விதைக்கவே முடியாது, விதைக்கக்கூடாது. தேக அபிமான் கா பீஜ், தேக அபிமானம் என்ற விதை, அதை விதைக்கக்கூடாது. इस बीज से सब विकारों का झाड़ निकल पड़ते हैं. இந்த தேக அபிமானம் என்ற விதையிலிருந்து எல்லா விகாரங்களின் மரம் என்பது முளைத்துவிடும், வெளியாகிவிடும். इस समय सारी दुनिया में 5 विकारों के झाड़ निकले हुए.
இந்த நேரம் முழு உலகத்திலும் 5 விகாரங்களின் மரம் வெளிப்பட்டுள்ளது. सब काम क्रोध के बीज बोगे रहते हैं. எல்லாருமே காம விகாரம், கோபம் என்ற விகாரம் என்ற விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். तुम्हें बाप का डायरेक्शन है बच्चे, योग बल से पावन बनो, ये बीज बोगना बंद करो. பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் அளிக்கின்றார். யோக சக்தியினால் நீங்கள் தூய்மை பெறுங்கள். பாபா சொல்கிறாரு, விதை விதைப்பதை நிறுத்திவிடுங்கள். விகாரங்களின் தேக அபிமானத்தினுடைய விதையை நிறுத்திவிடுங்கள். கீத் துமே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியாகே, உங்களை அடைந்தோம், முழு உலகத்தையும் அடைந்துவிட்டோம். எவ்வளோ அழகான பாடல். இப்போ பகவான் கிடைச்சிட்டார். பகவானுக்குள்ளார எல்லாமே இருக்குது, இல்லாததே இல்லை. அதெல்லாம் யாருக்காக பாபா கொடுக்குறார்? நமக்காக. ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों ने गीत सुना, अभी तो थोड़े हैं, अनेक अनेक बच्चे हो जाएंगे. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் கேட்குறீங்க. அநேக குழந்தைகள் வருவாங்க. इस समय थोड़े प्रैक्टिकल में बने हो, फिर भी प्रजापिता ब्रह्मा को जानते तो सब है ना. பாபா சொல்ற இந்த நேரம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்கிறார். ஏன்னா சாக்கார பாபா இருந்த காலத்தில் பாபா முன்னாடி சோட்டா ஹாலில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அவ்வளோ பேர் தான். ஆனாலும் பிரஜாபிதா பிரம்மாவை எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க இல்லையா? நாம் ஹீகே பிரஜாபிதா பிரம்மா, அவர் பேரே பிரஜாபிதா பிரம்மா. கித்தனி டேர் பிரஜா, எவ்வளோ பேர் பிரஜைகள் மக்கள் இருக்காங்க. சப் தர்மவாலே இன்கோ மானேங்கே சரூர், எல்லா பிரஜைகளும் கட்டாயம் இவரை ஏற்றுக்கொள்வார்கள். உன் துவாராகி மனுஷிய மாத்திரைக்கு ரச்சனா குயினா, அவர் மூலமாக தான் மனித மரத்தின் படைப்பு என்பது படைக்கப்பட்டிருக்குது இல்லையா? பாபானே சம்ஜாயா, லௌகிக் பாபி ஹதிக்கே பிரம்மா, லௌகீக தந்தையும் எல்லைக்குட்பட்ட பிரம்மா. ஏன்னா யார் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் பிரம்மா. எல்லைக்குட்பட்டவ பிரம்மா தான் லௌகீக அப்பா. क्योंकि उनका भी सिजरा बनता. பாபா சொல்கிறார், அவர் மூலமாகத்தான் என்ன ஆகுது? அந்த சிஜரா, அவங்களுடைய அந்த வம்சாவளி என்பது ஆரம்பிக்குது. सरनेम से सिजरा चलता है, वह होते हैं हद के है बेहद का बाप, इनका नाम ही है प्रजापिता. எல்லைக்குட்பட்டவருடைய பெயரை வச்சு சர்நேம் வச்சு அந்த வம்சாவளி தொடங்குது. பாபா எல்லைக்கு அப்பாற்பட்டவர் சிவபாபா. இவருடைய பெயர் பிரஜாபிதா. லௌகிக் பாப் தோ லிமிட்டட் பிரஜா ரச்தே, லௌகீக தந்தை கொஞ்சம் லிமிட்டாக தான் குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்குறார். கோய் நஹி பி ரச்தே, இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தினுடைய வாய்ப்பு கூட இல்லை. ये तो ज़रूर रचेंगे, ऐसे कोई कहेंगे कि प्रजापिता ब्रह्मा को संतान नहीं. ஆனால் பிரம்மா பாபா இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் படைக்கக்கூடியவராக இருப்பார் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைகள் இல்லையா என்ன? இன்கி சந்தான் தோ சாரி துனியா, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு குழந்தை தான். पहले पहले है ही प्रजापिता ब्रह्मा. मुसलमान भी आदम बीबी जो कहते हैं, जिसको तो कहते हैं ना आदम ईव आदि देव आदि देवी, प्रजापिता ब्रह्मा के लिए कहेंगे ना. பாபா சொல்கிறாரு, முஸ்லீம் தர்மத்தில் கூட ஆதாம் ஏவாள், அதாவது ஆதம் ஈவ் ஆதி தேவ் ஆதி தேவி என்று அழைக்கப்படுது. பாபா சொல்கிறாரு, ஆதம் பீபின்னு முஸ்லீம் தர்மத்திலையும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவ தர்மத்திலையும் ஆதாம் ஏவாள்னு சொல்லப்படுது. எல்லாருமே பிரம்மா பிரஜாபிதா பிரம்மாவை தான் சொல்கிறார்கள். जो भी धर्म वाले इनको मानेंगे, सब इनको मानेंगे. एक हद का बाप, दूसरा बेहद का बाप.
ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. பேஹத் கா பாப் பேஹத் கா சுக் தேனேவாலா. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் தரக்கூடியவராக இருக்கார். तुम पुरुषार्थ भी करते हो ना बेहद स्वर्ग के सुख के लिए, यहाँ बेहद का बाप से बेहद के सुख का वर्षा पाने आए हो. இங்கே நீங்கள் எல்லையற்ற பாபாட்டேந்து எல்லையற்ற சொர்க்கத்தின் சுகத்தை பெறுவதற்காக இங்கே வந்தடைந்துள்ளீர்கள். சொர்க்குமே பேஹத் கா சுக், நரகுமே பேஹத் கா துக் பி கஹ் சக்தே. ஸ்வர்க்கத்தில் எல்லையற்ற சுகம், நரகத்தில் எல்லையற்ற துக்கம் என்பது ஏற்படுது. துக்கு பி போத் ஆனேவாலே. பாபா சொல்கிறார், துக்கம் கூட இன்னும் நிறைய வர இருக்குதுங்கிறார். ஹாய் ஹாய் கர்த்தே ரகேங்கே. ஐயோ ஐயோங்கிற கூக்குரல், எல்லாருமே ஐயோன்னு கூக்குரல் இடுவார்கள். பாப்னே தும்கோ சாரே விஸ்வக்கே ஆதிமதி அந்த கா ராஸ் சம்ஜாயா ஹே. பகவான் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். தும் பச்சே சாம்னே பைட்டே ஹோ புருஷார்த்த பி கர்த்தே ஹோ. குழந்தைகள் பகவான் எதிரில் அமர்ந்து முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறாரு, அமர்ந்தும் இருக்கீங்க, முயற்சியும் செஞ்சிட்ருக்கீங்க. மாதா பிதா தோனோ ஹுயேனா. தாயும் தந்தையுமானவர் உங்கள் எதிரில் இருக்கார் இல்லையா. இத்தனை டேர் பச்சே, அவருக்கு எவ்வளோ குழந்தைகள் பாருங்க. மாத் பிதா சே கபி கோய் துஷ்மனி ரக்கேங்கே நகி. தாய் தந்தை அம்மா அப்பாட்ட யாருமே பகைமையை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பாங்கிற அந்த அன்பு பாசம் வருது. காத்தே பிகினா தும் மாத் பிதா ஹம் பாலக் தேரே. நீங்கள் தான் தாயும் தந்தையுமானவர், நாங்கள் உங்களின் குழந்தைகள்னு புகழ் பாடப்படுது. தும் பச்சே ஜான்தே ஹோ हम पढ़कर मनुष्य से देवता कांटे से फूल बन रहे हैं. நமக்கு தெரியும் இந்த படிப்பு எதுக்காக, முள்ளிலிருந்து மலர் ஆகுவதற்கான பாடம் இது. பாப் கிவையா பிகே பகவான் பிகே. பகவான் அப்பா யார், படகோட்டியாகவும் இருக்கார், தோட்டக்காரராகவும் இருக்கார். तुम ब्राह्मण सब अनेक प्रकार के माली हो. நீங்கள் அனைவரும் அநேக விதமான தோட்டத்தின் எஜமானர்கள். மொஹல் கார்டன் காபி மாலி ஹோத்தா ஹேனா. மொஹல் கார்டனுடைய எஜமானன் இருக்காங்க இல்லையா, உன்கி பகார் பி கித்தனி அச்சி ஹோத்தி ஹே. அவங்களுக்கு வருமான சம்பளம் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா அழகான கார்டன் எப்படி மலர்களால் ஷிங்காரம் பண்ணி வைக்கிறாரு. மாலிபி நம்பர் வாருங்கன்னா பராமரிக்கக்கூடியவங்க நம்பர் வாராக இருக்காங்க. कोई कोई माली कितने अच्छे अच्छे फूल बनाते. फूलों में एक किंग ऑफ फ्लावर भी होता है ना. தோட்டத்தின் எஜமானன் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குறாங்க. சில மலர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ராஜா மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. கிங் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்லப்படுது. சத்தியமே கிங் குவின் ஃப்ளவர் பி ஹேனா. சத்தியுகத்தில் ராஜா ராணி இருவரும் மலர்களாக இருக்காங்க இல்லையா. எஹாம்பல் மகாராஜா மகாராணி பரந்து ஃப்ளவர் நகி. பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மகாராஜா மகாராணிகள் இருந்தாலும் அவர்கள் புஷ்பங்களாக இருப்பதில்லை. பத்தீத்து பன்னேசே காண்டே பன் ஜாத்தே ஹே. பத்தீத்தமாகிறதுனால முள் ஆயிடுறாங்க. ராஸ்தே சல்தே சல்தே காண்டா லகாக்கர் பாகு ஜாத்தே. வழியில் போயிட்டே இருக்கும்போது முள் குத்தி வேகமாக என்ன பண்ணிடுறாங்க, ஓடிடுறாங்க. அஜாமில் பி உன்கோ கஹா ஜாத்தா. துக்கம் கொடுக்குறவங்களுக்கு பேர் அஜாமில், அதாவது நம்பர் 1 பாவம் செய்தல் என்று பொருள். சப்சே ஜாஸ்தி பக்தி பி தும் கர்த்தே ஹோ. பாபா சொல்கிறார், எல்லாரை விட அதிக பக்தி கூட நீங்கள் தான் செய்கிறீங்கிறார் பாபா. வாம மார்கமே गिरने वाले चित्र देखो कैसे कैसे गंदे बना किया. देवताओं का भी चित्र दिए हैं वह सब वाम मार्ग के चित्र. பாபா சொல்கிறார், தேவதைகள் எப்பொழுது இல்லற தர்மத்துக்கு வந்துட்டாங்களோ அப்பொழுது பாபா சொல்கிறாரு அழுக்கான சித்திரங்கள் கூட உருவாக்கப்படுது. பச்சோனே பாத் சமஜிலி. இப்போ தான் நமக்கு கண்கள் திறந்துருக்குது, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அபி தும் பிராமன் பனேஹோ. இப்போ நீங்கள் பிராமணனாக இருக்கீங்க. சப் ஹம் விகாரோं से बहुत दूर दूर जाते. பிராமணர்கள் விகாரத்திலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டோம்.
ब्राह्मणों में भाई बहन के साथ विकार में जाना है तो बहुत बड़ा क्रिमिनल असॉल्ट हो जावे. பிராமணர்கள் என்றாலே சகோதரன் சகோதரிகள். விகாரத்தில் செல்வது பாபா சொல்றார் கிரிமினல், முறை அல்ல. நாம் ஹி கராபோ ஜாத்தா. பாபா சொல்றார் பிராமணனாகி விகாரத்தில் சென்றால் பெயரை கெடுக்கிறீர்கள். छोटेपन से ही कुछ खराब काम किया वो भी बाबा को सुनाते हाफ आधा माफ हो जाता. சரி, தெரியாத பருவத்தில் சின்ன வயசில் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா பாபாவுக்கு சொல்லிட்டீங்கன்னா பாபா பாதி மன்னிப்பு கொடுத்துருவார். யாது तो रहता है ना, உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சீங்க, என்ன தவறு செஞ்சீங்கன்னு நினப்பு இருக்கும் இல்லையா. फलाने समय हमने गंदा काम किया बाप को लिख कर देते हैं. பாபா இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரிலாம் நான் தவறு செஞ்சுட்டேன்னு குழந்தைங்க எழுதி கொடுக்குறாங்க. ஜோ போத் வஃபாதார ஆனஸ்ட் होते பாபா को लिखते हैं. ரொம்ப பாபாவுக்கு நம்பிக்கையாக நேர்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்க எழுதி கொடுத்துறாங்க. பாபா சொன்னோடனே பாபா ஹம்னே கந்தா காம் கியா, பாபா இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் பாபா, இனி செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. பாபா கேத்தே க்ஷமா தோ ஹோத்தி நஹி, க்ஷமா கரோ. बाबा हमने गंदा काम किया, बाकी सच बोलते हो तो वह हल्का हो जाएगा, ऐसा नहीं भूल जाता है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் மறந்துட்டேன், அப்படி கிடையாது. எனக்கு தெரியல பாபா, நான் எப்போயோ தப்பு செஞ்ச மறந்தே போச்சு, அப்படி இல்லை. நீங்கள் செஞ்ச தவறு ஒவ்வொன்றும் உங்களுக்கு நினைவில் இருக்குது இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் மன்னிப்பு கிடைக்கலன்னா கிடைக்காதுங்கிறார் பாபா. நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகே ஃபீர் ஐசா கோய் காம் நாகோ. எதுக்காக நான் சொல்கிறேன், இனி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரிலாம் தவறு செய்யக்கூடாது இல்லையா. பாக்கி தில் காத்தி ஜரூர் ஹே, இப்படி சொல்லாட்டா அவங்க மனசு உறுத்திட்டே இருக்கும். நான் பாபா கேட்டும் சொல்லலையே அப்படின்னு மனசு உறுத்தும். கேத்தே பாபா ஹம் தோ அஜாமில் தே. நீங்கள் சொல்கிறீங்களே பாபா நான் ரொம்ப தவறு செஞ்சுருந்தேன், ஜன்மக்கி ஹி பாத்தே, இந்த ஜென்மத்தோட விஷயம் பாபா. அபி தும் ஜான்தே ஹோ கப் சே வா மார்க்கமே ஆக்கர் பாத்மா பனே ஹோ. கேட்குறார் பாபா, இப்போ நீங்கள் பக்தி மார்க்கம் அதாவது இல்லற மார்க்கத்துக்கு வந்தீங்களோ, அதாவது விகார மார்க்கத்துக்கு வந்தீங்களோ, தேக அபிமானங்கிற விதை எப்போ விதைச்சிங்களோ அப்பிலிருந்து பாவாத்மாக்களாக ஆகியுள்ளீர்கள். फिर பாபா हमको புண்ணியாத்மா बनाते. பகவான் வந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக்குறார். புண்ணிய ஆத்மாவுக்கு துனியா ஹி அலக். புண்ணிய ஆத்மாக்களினுடைய உலகமே வேறுபட்டது. பல் துனியா ஏக்கிய பரந்து சமஜ் கயே ஹோ தோ பாக் மே. பாபா சொல்கிறார் உலகம் ஒன்று தான், ஆனால் நம்ம புரிஞ்சிருக்கிறோம் ரெண்டு பாகங்கள் இருக்குது. एक पुण्यात्मा की दुनिया जिसको स्वर्ग कहा जाता, दूसरी पापात्मा की दुनिया नरक दुखदाम कहा जाता. ஒன்று புண்ணிய ஆத்மாக்கள் வசித்த உலகம் சொர்க்கம், பாவாத்மாக்களினுடைய உலகம் நரகம் துக்கதாமம் என்று அழைக்கப்படுது. சுக்கி துனியா ஒரு துக்கி துனியா, ரெண்டு உலகம் இருக்குது. ஒன்று சுகம் நிறைஞ்ச உலகம், இன்னொன்று துக்கமான உலகம். இப்போ நம்ம எந்த யுகத்தில் எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், பாபா சுகமான உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டார் இல்லையா. दुखी दुनिया में सब चिल्लाते रहते हमको लिबरेट करो अपने घर ले जाओ. துக்க உலகத்தில் எல்லாரும் கதறாங்க, கடவுளே என்னை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், எங்கே சுகம் இருக்குமோ அங்கே என்னை அழைச்சிட்டு போங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. घर में जाकर बैठना नहीं फिर पार्ट बजाना आना है. எல்லாருமே பறந்தாமல் போயிடுவோம், அங்கே போய் அங்கேயே இருப்போமா, மறுபடியும் பாட்டு ப்ளே பண்ண வரணுங்கிறார் பாபா. इसमें सारी दुनिया पति अभी बाप द्वारा तुम पावन बन रहे. பாபா சொல்கிறார் பத்தீத்த உலகத்தில் நீங்கள் மட்டும் தூய்மை ஆகிட்டுருக்கீங்க. एम एंड ऑब्जेक्ट सामने खड़ी है, ஏன்னா உங்களுடைய லட்சியம் உங்கள் எதிரில் இருக்குது. एम ऑब्जेक्ट नहीं दिखाएंगे तो हम ये बन रहे हैं और कोई ये नहीं है. பாபா சொல்கிறார் வேறு எங்கேயுமே எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டை காட்டுறதில்ல, இந்த மாதிரி நீங்கள் ஆகுறீங்கன்னு பாபா தான் நமக்கு காட்டுறார். பாப் கேத்தே பச்சே தும் ஏத்தே அபு நஹி ஹோ. குழந்தையே நீ இந்த மாதிரி இருந்த, ஆனால் இப்போ இல்லை. இந்த மாதிரி பூஜைக்குரியவராக இருந்தீங்க, இப்போ இல்லை, ஆகிட்டே இருக்கீங்க. பூஜ்ய பண்ணேலியே புருஷார்த்த சாகியேன்னா பாபா சொல்கிறார் முயற்சி எடுக்கணும்ல, மீண்டும் அந்த மாதிரி ஆகணும்னா. பாப் கித்தனா அச்சா புருஷார்த்த கராத்தே ஹே.
பாபா பாருங்கள் எவ்வளோ அழகாக புருஷார்த்தம் செய்விக்கிறார். ஏன் பாபா சமஸ்தே ஹேன்னா ஹம் பிரின்ஸ் பண்ணுங்க நம்பர் 1 இந்த பிரம்மா பாபா கூட தெரிஞ்சிருக்கார், நான் நம்பர் 1 பிரின்ஸ் ஆக போகிறேன். फिर भी हर वक्त याद नहीं ठहरती. ஆனால் ஒவ்வொரு செகண்டும் நேரமும் அவருக்கு நினைவு இருக்கிறது இல்லை, भूल जाते हैं, அவரும் மறந்துடுறார். कितना भी कोई मेहनत करे परंतु अभी ये अवस्था नहीं होगी. எவ்வளோதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த நிலை என்பது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படாது. कर्मातीत अवस्था तब होगी जब लड़ाई का समय होगा. புருஷார்த்தம் சப்கோ கர்னா, எல்லாருமே முயற்சி பண்ணணும். கடைசி நேர யுத்தம் வரும்போது தான் பாபா சொல்கிறார் கர்மாத்தீத் நிலையை நீங்கள் அடைவீர்கள். சம்ஜாத்தே ஹோனா சித்திரமே தேக்கோ பாபா கா சித்திர கஹா. நீங்கள் பட விளக்கத்தில் சொல்லும்போது பகவானுடைய படம் எங்கே இருக்குது தெளிவுபடுத்தணும். அதை எக்கதம் ஜாடுமே பிச்சாடிமே கடைகே, பின்னாடி நிற்கிறார். பத்தீத் துனியாமே சித்திரமே ஃபிர் தபஸ்யா கர் ரஹே. பத்தித்தமான உலகத்தில் உச்சியில் நிற்கிறார். அப்புறம் பார்த்தா கீழே தபஸ்யாவில் இருக்கார். கித்தனா சகஜ சம்ஜாய ஜாத்தா. தபஸ்யா செய்து கடைசியில் உச்சியில் ஏன் வந்திருக்காரு? இனி நாம் தபஸ்யா செய்து தான் புது மரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு ஞானம் அவருக்கு கிடைச்சிட்டு. பாத்தே பாபா நெகி சம்ஜாய். எல்லா விஷயங்களையும் சிவபாபா தான் புரிய வச்சிட்ருக்கார். ஏபி நகி ஜான்தே தே बाप ही नॉलेजफुल, उनको ही सब याद करते हैं. हे परमपिता परमात्मा आकर हमारे दुख हरो. பாபா சொல்கிறார், சிவ பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா பாபா கூட தெரிஞ்சுக்கல இதெல்லாம். ஏன்னா சிவ பாபா தான் நான் தான் நாலேஜ்ஃபுல்லுங்கிறாரு. எல்லாருமே என்ன தான் நினைவு செய்கிறாங்க, ஹே பரம்பிதா பரமாத்மா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி நல்வழி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ब्रह्मा और शंकर देवताएं. ब्रह्मा और शंकर यार देवात्माकल. मूल वतन में रहने वाली आत्माओं को देवता तोड़े ही कहा जाता. மூல வதனத்தில் வசிக்கக்கூடியவர்களை தேவதைகள் என்று அழைக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கபிராஜ் பாபானை சம்ஜாயா. பிரம்மா விஷ்ணு சங்கருடைய ரகசியத்தையும் பாபா சொல்லியிருக்கார். பிரம்மா லக்ஷ்மி நாராயண் ஏ சப் யஹா ஹி ஏனா. பிரம்மாவும் லக்ஷ்மி நாராயண் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சூக்ஷ்ம வதன் கசரத்தும் பச்சோம் கோகி சாட்சாத்கார தான். சூக்ஷ்ம உலகத்துலலாம் யாரும் இல்லை, காட்சி தான் காட்டப்படுது. ஏ பாபாபே ஃபரிஷ்தா பன் ஜாத்தே. இந்த பிரம்மா பாபா கூட ஃபரிஷ்தா ஆயிடுறார். ஏ பச்சே ஜான்தே சீடிக்கு ஊப்பர்மே கடைகே. நமக்கு தெரியுது சீடி ஏனி படியில் பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறார். நீச்சே தபஸ்யா கர் ரஹே. கீழே பார்த்தீங்கன்னா தபஸ்யாவில் இருக்கார். அவருடைய கோலம் மேலே நிற்கிறார், கீழே தபஸ்யாவில் இருக்கார். சித்திரம் பில்குல் கிளியர் திக்காயா. சித்திரம் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்பனேக்கோ பகவான் கஹா கேலாத்தே. அவர் தன்னை பகவான்னு சொல்லிக்கல. ஏதோ கேத்தே ஹே ஹம் வர்த்தநாட்டிய பெண்ணித்தே தத் தத்துவம். பிரம்மா பாபாவும் சொல்கிறான், நான் எதுக்குமே பிரயோஜனப்படாமல் தான் இருந்தேன். அபி வர்த்து பவுண்டு பன் ரஹே ஹோ தத் தத்துவம். இப்போ ஒர்த்து அதாவது மதிப்பானவராக இப்போ நம்ம ஆகிறோம். அதே மாதிரி கல்பத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி. கித்தனி சகஜ சமஜனைக்கு பார்த்தேன். பாபா சொல்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறார். கபி கோய் போலே தோ கஹோ தேக்கோ ஏ தோ கலிக்கே அந்துமே கடா ஏனா. எல்லாருக்கும் காட்டுங்கிறார் படத்தை. கலியுகத்தினுடைய கடைசியில் நிற்கிறார் பாபா. बाबा कहते जड़ जड़ीभूत अवस्था वानप्रस्थ होती है, तब मैं इनमें प्रवेश करता हूँ. மரம் ரொம்ப இத்து போச்சு, அப்பதான் நான் இவருக்குள் பிரவேசிக்கிறேன். ராஜுக்கு தபஸ்யா கர்றகே. இவரும் ராஜயோக தபஸ்யால இருக்கார். பிரம்மா பாபா முதல் பிராமணர்கள். தபஸ்யா கர்னே வாலேக்கு தேவதா கைசே சகே. தபஸ்யா செய்கிறவங்களை தேவதான்னு எப்படி சொல்வது? ராஜயோக சீக்கரே பனேங்க. ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஆக போகிறீங்க. बच्चों को भी ऐसा ताज वाला बनाते हैं ना, ये तो देवता बनते हैं. பாபா ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு கிரீடங்கள் சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சு அந்த அலங்காரம் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஏன்னா என் குழந்தைகள் தானே தேவதை ஆக போகிறாங்க ஃப்யூச்சரில். 10-20 बच्चे चित्र भी रख सकते. பாபா சொல்கிறார் 10-20 பேர் ஆரம்பத்தில் அந்த மாதிரி பாபா அலங்காரம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. திக்லானேலியே பன்தே ஹே.
காண்பிக்கிறதுக்காக பாபா அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தார். ஆகே சப்கோ ஐசா ஃபோட்டோ நிக்கலே குயே, இன்னும் போக போக உங்களுடைய ஃபோட்டோலாம் அந்த மாதிரியெல்லாம் வெளிப்படும். சம்ஜானைக்கு பாத்து, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக பாபா சொல்லியிருக்கார். ஏக் தரஃப் சாதாரண, தூசரி தரஃப் டபுள் சிறுதாஜ். ஒரு பக்கம் உங்களுடைய சாதாரண பிராமணன், இன்னொரு பக்கம் மறுபக்கம் டபுள் கிரீடத்தையுடைய ராஜ்ய அலங்காரம். தும் சமஸ்தேகோ பண்றேகே. எதுக்காக பாபா அதெல்லாம் சொல்கிறாரு? நான் இப்படி ஆகின்றேங்கிற நினைவை கொண்டு வரும்போது ஃபுல் தாரணை ஏற்படும். நம்ம தேவதை போலவே நடை உடை பாவனையை கொண்டு வந்துடுவோம். இன்கி லைன் கிளியர் ஹோகி போத் மீட்டா பி பண்ணாங்க. பாபா சொல்கிறாங்க, யாருடைய லைன் புத்தி லைன் கிளியராக இருக்கோ அவங்க ரொம்ப இனிமையானவராகவும் இருக்கின்றனர். इसमें मनुष्यों की काम क्रोध आदि का बीज कितना हो गया. இன்னைக்கு காம குரோதத்தோட முள் பார்த்திங்கன்னா விதை நிறைய விதைச்சிட்டாங்கங்கிறாரு. சப்மே 5 விகாரபி பீஜ் கே ஜாடு நிக்கல் படே. எல்லாருக்குள்ள 5 விகாரத்தோட மரம் வளர்ந்துட்டு. அபி பாபா கேத்தே சி பீஜ் நகி போ. பாபா சொல்கிறாரு, குழந்தையே இன்னுமே இந்த மாதிரிலாம் விதைக்காதீங்க. சங்கம் யுகப்பர் தும்கோ தேக அபிமான் கா பீஜ் நகி போனா. சங்கம் யுகத்தில் தேக அபிமானத்தோட விதைய விதைச்சிடாதீங்க. பாபா தேக அபிமானங்கிற விதை போடக்கூடாதுங்க. காம்கா பீஜ் நகி, காம விகாரங்கிற விதையை போட்டுறாதீங்க. ஆதா கல்ப் கேலியே ஃபிர் ராவன்கி நகி ஹோகா. அரை கல்பா ராவணன் உங்கள்கிட்ட வரவே முடியாதுன்னு. ஹரேக்கு பாத் பாபா பைட் பச்சோங்க சம்ஜாத்தே. ஒவ்வொரு விஷயத்தையும் கிளிப்புள்ள மாதிரி பாபா சொல்லித்தரார். முக்கியத்துவக்கி பாத் மண்மனாபவ. முக்கியமானது அதில் மண்மனாபவ. பாபா கேத்தே முஜையாது கரோ சப்சே பிச்சாடுமே ஏகே. பாபா சொல்கிறார், சிவ பாபா என்னை மட்டும் நினைங்க. ஃபிர் சப்சே பேலி ஏகே. கடைசியில் உள்ளவரும் இவர் தான். ஃபஸ்ட் ஆகிறவனும் இவர் தான். யார்? பிரம்மா பாபா. எல்லாரை விட ஃபஸ்ட்டு, அதே மாதிரி எல்லாரை விட லாஸ்ட் அவர். योग बल से कितना पावन बनते हैं. शुरू में बच्चों को सब साक्षात्कार होते थे. யோக சக்தியினால் குழந்தைகள் எப்படி தூய்மை ஆகுறாங்க இதெல்லாம் காட்சியில் பாபா காட்டியிருந்தார். பக்தி மார்க்கம் கூட சாதாரண இதில் ரொம்ப தீவிரமாக பக்தி செய்கிறாங்க. யஹாं बैठे बैठे ध्यान में चले जाते थे. जादू समझते थे. பிரம்மா பாபா உட்கார்ந்த செகண்டில் அப்படியே வதனம் போயிடுவார். காட்சி நிறைய காட்சி கிடச்சிது. அதனால் நிறைய பேர் பாபா பார்க்குறவங்கள, பாபாவை பார்த்தவங்களுக்கு காட்சி கிடச்சிது. அதனால் என்ன சொல்லிட்டாங்களாம், இவர்கிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாது, இது கூட ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மந்திரம் தாங்கிறார். மீரானே போத் தபஸ்யாக்கி சாது சந்த் ஆதிக்கா சங்குக்கியா. மீரா கூட பார்த்திங்கன்னா நிறைய பகவான் நினச்சி தபஸ்யா பண்ணாங்க. சாதுக்களினுடைய தொடர்பில் கூட இருந்தாங்க. ஏன் சாது ஆதிக்காக இங்கே சாதுக்கள்லாம் யாரும் இல்லை. பாப்பு என் அப்பா இங்கே இருக்கார். சப்கா பாப் சிவபாபா. நம்ம எல்லாருக்கும் அப்பா சிவபாபா, அன்பு கடல் அவர். குருஜிஸே மில்லே சொல்கிறாங்க மற்ற இடங்களில். நான் இந்த குருஜிக்கிட்ட போனேன், இந்த குருஜியை சந்தித்தேன். யஹான் தோ குரு ஹே நகி. ஆனால் நமக்கு யாருமே குருன்னு கிடையாது. சிவபாபா தோ நிராகார், ஃபிர் கிஸ்னே மில்னா சாக்தே. சிவபாபா தான் இங்கே நமக்கு யார்? நிராகார், ஒளி. நம்ம வேறு யாரை சந்திக்க விரும்புகிறோம்? குருவோं के पास जाकर बेटा रखते. ये तो बाबा बेहद का मालिक हैं. குருக்கிட்ட நிறைய பரிசெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பாபா யார்? எல்லையற்ற எஜமானனாக இருக்கார். பேண்டா ஆதி சடானைக்கு பாத்து நகி. இங்கே பரிசெல்லாம் கொடுக்கணும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பைசா கியா கரீங்க? பாபா சொல்கிறார், பைசா வச்சு என்ன பண்ண போகிறாரு? பிரம்மா பி சமஸ்தே ஹம் விஸ்வ கா மாலிக் பன்தே. இந்த பிரம்மா பாபா நினைக்கிறார் நான் விஸ்வத்தின் எஜமானன் ஆயிடுவேன். பச்சே ஜோ குச்சு பைசா ஆதி தேத்தே உனக்கு லியே மக்கான் ஆதி பனா தேத்தே. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பைசா மூலமாக குழந்தைகளுக்கு தான் பாபா என்ன பண்ணுறாரு? வீடு கட்டி தராரு. पैसे तो न शिव बाबा के काम के न ब्रह्मा बाबा के काम के. शिव பாபாவுக்கும் தேவையில்லை, பிரம்மா பாபாவுக்கும் தேவையில்லை. பிரம்மா பாபா எவ்வளோ சிம்பிள் தியாகி. கண்ணில் தண்ணி கலங்குதுன்னு இவ்வளோ பெரிய மாளிகையில் இருந்தவர் சிவபாபாவுடைய ஞானம் கிடைச்சோன்னு அழகாக சின்ன குடியில் பாபா அழகான குடியில் இருந்தார். மனசை எப்படி தயார் பண்ணிக்கணும் பாருங்கள்.
இப்போ நமக்கு தான் நல்ல வீடு கட்டி கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு. कोई गरीब कोई सागार कोई तो दो रुपया पे बेच देते. சில குழந்தைகள் பணக்காரவங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க. பாபா சொல்கிறார், ரொம்ப ஏழை குழந்தைகள் 2 ரூபா கொடுக்குறாங்களாம். பாபா ஹமாரே ஏக் ஈண்ட் லகாதோ பாபா, ஒரே ஒரு செங்கல் வாங்கி தான் கொடுக்க முடியும், இதை வைங்க பாபா. 1000 பேஜ் தேத்தே. சில பேர் ஆயிரக்கணக்கில் அனுப்புகிறாங்க. பாவனா தோ தோனோ ஹி ஏக். ஒரு செங்கல் கொடுக்குற உங்களுக்கும் பாவனா, 1000 ரூபா கொடுக்குறவங்களுக்கும் பாவனை பாபா பார்க்குறார். दोनों ஈக்குவல் பன் ஜாத்தா. 2 பேரும் ஈக்குவல் ஆகுறாங்க. फिर बच्चे आते हैं जहाँ चाहे रहे. பாபா பில்டிங் கட்டுறார், எங்கே வேணுமோ குழந்தைங்க எங்கே விரும்புகிறாங்களோ இருக்கட்டும். जिसने मकान बनाया अगर आते हैं उन्होंने जरूर सुख से हराएंगे. குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக சுகமாக ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு பாபா என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கட்டும்னு பாபா பில்டிங் கட்டுறாரு. बाबा के पास भी खातरी होती है. भगवानुக்கும் மரியாதை இருக்கு இல்லையா? அரே வா தோ ஜரூர் கர்னி படேனா. பகவானுக்கு கூட குழந்தைங்க மேலே மரியாதை இருக்குது, அதனால தானே அவர் செஞ்சு கொடுக்குறாரு. कोई कैसे है कोई कहाँ भी बैठ जाते. ஒருத்தங்க ஒரு இடங்களில் வசிக்கிறாங்க. बहुत नाजुक होते, विलायत में रहने वाले बड़े बड़े महलों में रहने वाले होते. ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகைலேருந்து ரொம்ப ராயலாக இருக்காங்க. हरेक नेशन में बड़े बड़े सागर निकलते हैं तो मकान आदि ऐसे बनाते. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் நேஷ்னல்லேருந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் வராங்க. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க வசிக்கிறதுக்கு தகுந்தாற் போல் வீடெல்லாம் இருக்கணும் இல்லையாங்கிறார் பாபா. யஹா தோ தேக்கோ கித்தனை டேர் பச்சே ஆத்தே. மதுபன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்க. கிஸ் பாப்கோ ஏசா கியாலாத்து தோடகி ஹோங்கே. மற்ற எந்த தந்தைக்காவது இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருமா என்ன? 10 12 20 போத்திர போத்திரியா. அச்சா, சில பேருக்கு 20 பேர் பேர குழந்தைங்களாம் இருப்பாங்க பெரிய ஃபேமிலின்னா. இன்னும் சிலருக்கு 200 500 பேர் கூட, 500 பேரை விட ஜாஸ்தியெல்லாம் யாருக்கும் இருக்க மாட்டாங்க பேர பேத்தி. பாபாக்கு ஃபேமிலி தோ கித்தனி படி. ஆனால் பாபாவோட ஃபேமிலி பாருங்கள் எவ்வளோ பெருசு. और ही वृद्धि को பார்த்து இன்னும் நிறைய விருத்தியாக போகுது. तो राजधानी स्थापन हो रही है, ராஜ்யம் உருவாயிட்டு இருக்குது. बाप की फैमिली कितनी बनेंगे. பாபாவோட ஃபேமிலியில் எவ்வளோ பேர் உருவாகுறாங்க. பிரஜாபிதா பிரம்மா கி ஃபேமிலி கித்தனி ஹோ. பாபா சொல்கிறார், பிரஜாபிதா பிரம்மாவினுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆகிட்டு இல்லையே நம்ம ஃபேமிலி. கல்ப் ஜப் ஆத்தே वो वंडरफुल बातें तुम्हारे कानों में पड़ेंगे. பாபா சொல்கிறாரு, கல்பா பாபா வரும்போதெல்லாம் ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள் உங்கள் காதில் போடுறார். பாபா के लिए ही कहते हैं ना, हे प्रभु तुम्हारे कदमत सबसे न्यारी शुरू होती है. பகவானுடைய மகிமை, கடவுளே உங்களுடைய வழி உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய வழி தனிப்பட்டது. பக்த ஒரு ஞான்மே ஃபரக் தேக்கோ கித்தனா. பக்தர்களுக்கும் ஞானி குழந்தைகளுக்கும் எவ்வளோ வேறுபாடு பார்த்தீங்களா? பாபா तुम बच्चों को समझाते. சொர்க்கம் में जाना तो दैवी गुण भी धारण करना. சொர்க்கம் போகணுன்னா தெய்வீக குணத்தை கடைப்பிடித்தால் போதும். அபி காண்டே ஏன்னா இப்போ முள்ளா இருக்காங்க எல்லாரும். காத்தே ஹேமே நிர்குண் ஹாரேமே கொய் குண் ஆகி. என்ன பாடுறாங்களாம், உங்களுக்குள்ள குணம் எனக்கு இல்லை. 5 விகாரம் கே அவகுணே ராவன் ராஜ்ய. 5 விகாரங்கள்ங்கிறது அவகுணம் ராவண ராஜ்யத்தில் இருக்குது. எவ்வளோ நல்ல நல்ல நாலேஜ் பாபா நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இந்த நாலேஜ் கேட்கும்போது எவ்வளோ குஷி வரணும் இல்லையா? वो நாலேஜ் இத்தனை குஷி நஹி தேத்தி ஹே. பாபா சொல்கிறார், அந்த மற்ற ஞானம்லாம் இவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்கறதில்ல. हम ஆத்மாயே ஊப்பர் மூல் வத்தன் மே रहने वाली. பாபா பாயிண்ட்டுக்கு வரார், நம்ம அனைத்து ஆத்மாக்களும் மூல வதனத்தை சேர்ந்தவர்கள். சூக்ஷ்ம வதனத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களுடைய காட்சி தான் ஏற்படுதாங்க, யாரெல்லாம் கிடையாது. பிரம்மா பி யஹா. சகார முரளி சொல்லும்போது பிரம்ம பாபா இங்கே தானே, அவர் உடலில் வந்து தானே சிவபாபா சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, பிரம்மா இங்கே தான் இருக்கார் ஸ்தூல உலகத்தில். ஆனால் இப்போ எங்கே இருக்கார் பிரம்மா பாபா? நம்ம எங்கே சந்திக்கணும்? சூக்ஷ்ம உலகத்தில். व्यक्त ब्रह्मा सो सूक्ष्म वतनवासी ब्रह्मा फरिश्ता कैसे बन जाते. சாக்காரத்தில் வாழ்ந்த பிரம்மா எப்படி சூக்ஷ்ம வதனவாசி பிரம்மா ஃபரிஷ்தானார்?
வ நிஷானி ஹே, எல்லாத்துக்குமே அடையாளம் என்பது இருக்கிறது. பாக்கி ஹே குச் நகி, மற்ற எதுவுமே கிடையாது. எப்படி ஆனாருங்கிற அடையாளம். தும் பச்சே சப் பாத்தே சமஜ் ஜாத்தே ஹோ, எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. தாரணா கர்த்தே ஜாத்தே ஹோ, புரிஞ்சுக்க மட்டும் செய்யலை, தாரணையும் பண்ணிகிட்ருக்கீங்க. நை பாத் நகி, இதெல்லாம் உங்களுக்கு புது விஷயம் இல்லை. தும் அநேக பார் தேவதா பனே ஹோ, அநேக முறை நீங்கள் தேவதா ஆயிருக்கீங்க. அவினாஷி ட்ராமா இல்லையா, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம் இல்லையா, ட்ராமா இல்லையா. துமாரி சிவாரு கோய்க்கு புத்திமே நகி, இந்த ட்ராமா பற்றி வேறு யாருடைய புத்தியில் இந்த ரகசியம் கிடையாது. பாபாவே சம்ஜாத்த, எல்லா விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார். சனைக்கு பரம்பராசே சலாயா, பரம்பரையாக நடக்குது அப்படியெல்லாம் கிடையாது. பாபா கேத்தே ஹே ஞான் பி தும்கோ சுனாத்தே, பிராளையில போச்சாத்த, அந்த ஞானத்தை இப்போ சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு பிற்பாடு இந்த ஞானமும் இருக்காது, மறைஞ்சிடும். சத்தியமே நாலேஜ் ஓத்தி நகி, சத்தியுகத்திலையும் இந்த ஞானம் இருக்காது. ஏன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ராஜ்ய பதவியை அடைந்து விடுவீர்கள். अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன मुख्य सारम, सदा स्मृति रहे कि हम अभी ब्राह्मण हैं. இந்த நினைவு எப்போதுமே இருக்கணும், நான் பிராமண ஆத்மா, விகாரத்திலிருந்து நான் ரொம்ப தூரமாகிவிட்டேன். கபிபி கிரிமினல் அசால்ட் நாகோ, எனக்குள் குற்ற பார்வை, தவறான பார்வை இருக்கவே முடியாது. பாபா சே போத் போத் ஹானஸ்ட் வஃபாதார் ரேனா ஹே, நான் ஆத்மா பிராமணன், பாபாவிடம் ரொம்ப ரொம்ப நேர்மையாக நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும்ங்கிற நினைவு இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், டபுள் சிர்தாஜ் தேவதா பன்னிலி போத் மீட்டா பண்ணாகே. 2 கிரீடம் உடைய தேவதை ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்வீட் நேச்சர் இருக்கணும். லைன் கிளியர் ரக்னிகே, நம்மளுடைய புத்திக்கான லைன் கிளியராக இருக்கணும். ராஜுக்கு தபஸ்யா கரணிகே, ராஜயோக தபஸ்யா பண்ணணும், சாதாரண விஷயம் இல்லை. தேவதா ஆகிறதுக்கு தபஸ்யா வேணும். வரதானம், सदा बेहद की स्थिति में स्थित रहने वाले बंधन मुक्त जीवन मुक्त भव. எப்பொழுதும் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய பந்தனமற்ற ஜீவன் முக்தி, அதாவது சுகமுடையவராக இருங்கள். தேக அபிமான ஹதிக்கி ஸ்திதி, தேகி அபிமானி பண்ணா பெஹத்கி ஸ்திதி. தேக உணர்வில் வர்றது எல்லைக்குட்பட்டது, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தேகி அபிமானி ஆத்ம சிந்தனையுடையவர்களாக இருப்பது தான் எல்லையற்ற ஸ்திதி. देह आने से अनेक कर्म के बंधनों में हद में आना पड़ता है. தேக உணர்வில் வரும்போது அநேக கர்ம பந்தனத்தில் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து தான் ஆகணும். लेकिन जब देही अभिमानी बन जाते हो तो ये सब बंधन खत्म हो जाते. ஆனால் தேக உணர்வில் இருந்த நாம் எப்பொழுது ஆத்மாங்கிற ஞானம் பெறுகின்றோம் அப்பொழுதிலிருந்து பந்தனம் எல்லா பந்தனங்களும் நம்மை விட்டு ஆன்று விடுகிறது. ஜிसे कहा जाता है बंधन मुक्त ही जीवन मुक्ति. சொல்லப்படுது இல்லையா, யார் பந்தனங்கள் அற்றவர்களோ அவர்களே ஜீவன் முக்தி நிலையில் இருக்கின்றனர். ऐसा जो बेहद की स्थिति में स्थित रहते हैं दुनिया के वातावरण वाइब्रेशन तमोगुणी वृत्तियाँ माया के वार इन सबसे मुक्त हो जाते. யார் எல்லையற்ற ஸ்திதி அந்த ஆத்மஸ்திதியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தாக்கம்லாம் வராது. உலகத்தோட சூழலோட தாக்கம், உலக வைப்ரேஷன், தமோ குணத்தின் சிந்தனைகள், மாயாவினுடைய சண்டை சச்சரவு, இது எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு விடுகிறார்கள். யாரு? ஆத்மஸ்திதியில் உடையவர்கள். இன்கோ ஹி கஹா ஜாத்தா ஜீவன் முக்தி ஸ்திதி. இதைதான் சொல்லப்படுது ஜீவன் முக்தி ஸ்திதி, வாழ்ந்து கொண்டே விடுபட்ட ஸ்திதி. जिसका अनुभव संगम पर ही करना,
ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் சங்கம யுகத்தில்தான் நாம் அடைய வேண்டும். சத்தியுகம்னா நமக்கு இந்த ஞானமே இருக்காது இல்லையா? இங்கே தான் இதோட சுகத்தை நாம் பெற முடியும். ஸ்லோகன் நிக்ஷி புத்தி கி நிஷானி நிக்ஷிந்த் விஜய் நிக்ஷித் உன்கே பாஸ் வியர்த்த ஆனகி சக்தா. நிச்சய புத்தியின் அடையாளம் 2. ஒன்று கவலை இல்லாமல் இருப்பாங்க, இன்னொன்று நிச்சயிக்கப்பட்ட நிலை, எல்லாமே ஃபிக்ஸடு. அவர்களிடம் எந்த வீண் சிந்தனை என்பது வர முடியாது. அவ்வியக்த இஷாரா பாபா சொல்கிறாங்க, அப் சம்பன்ன கர்மாத்தீத் பண்ணைக்கு துன் லகாவோ. சம்பன்னமாகணும், கர்மாத்தீத் பிரம்மா பாபாவை போல ஆகுவதற்கான ஆசை ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். कर्मों की गुह्य गति को जानकर अर्थात त्रिकालदर्शी बनकर हर कर्म करो, तभी कर्मातीत बन सकेंगे. பாபா சொல்றார், கர்மத்தினுடைய ஆழ்ந்த ரகசியத்தை புரிந்து திரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது தான் கர்மாத்தீத் நிலையை பெற முடியும். यदि छोटी छोटी गलतियाँ संकल्प रूप में भी हो जाती हैं तो उसका भी हिसाब किताब बहुत कड़ा बनता. பாபா சொல்கிறார், எண்ணங்களில் கூட சின்ன சின்ன தவறுகள், உங்கள் சங்கல்பத்தில் கூட தவறான எண்ணங்கள் வருதுன்னா அது கூட கணக்கு வழக்கின் ரூபத்தில் என்ன ஆகுதுங்கிறார் பாபா, பெரிய கணக்காக மாறுது. इसलिए छोटे गलती भी बड़े समझनी है. சின்ன தவறை பெரிய தவறு என்று உணரணும். நம்ம சின்னது தானே பண்ணியிருக்கேன் அப்படி கிடையாது, அந்த சின்ன மிஸ்டேக் பெரிய தண்டனைக்கு உள்ளாக்குது நம்மளை. क्योंकि अभी संपूर्ण स्थिति के समीप आ रहे. பாபா சொன்ன சம்பூர்ண நிலைக்கு நெருக்கத்தில் வர வர சின்னது கூட பெரிய தவறாக நமக்கு ஃபீல் ஆகும். அப்போ அதுலேயும் நம்ம கவனம் கொடுத்து அதை நம்ம திருத்திப்போம். ஓம் சாந்தி. பாபா ரொம்ப அழகான முரளி சொல்லியிருக்கார். நம்ம தேவதா ரூபத்தில் நம்மளை வடிவமைக்கிறார். தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்க வேண்டும். நான் பிராமண ஆத்மா, ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் டபுள் கிரீடத்தை அணிந்த தேவதா. பாபா என்ன தேவதையாக ஆக்கி கொண்டுள்ளாருங்கிற ஸ்மிருதியில் நம்ம இருக்கலாம். ஓம் சாந்தி. வசிப்பது விண்ணின் உலகத்திலே, வாழ்வது சிவனின் மனத்தினிலே. புவியில் பாபா வந்தாரே, புவியில் பாபா வந்தாரே, புனிதமாய் உலகை மாற்றிடவே, தன்னை போன்று பிறரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே. புவியில் பாபா வந்தாரே,
அவர் செய்யும்